அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை வலையொலியில் வரக்கூடிய கருத்துக்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய வலையொலி. அந்த வலையொலியில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசக்கூடிய எந்த கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது வெளிவந்த பிறகு பெரிய அளவில் அது பேசப்படும் பொருளாக மாறி இருந்துச்சு. சாட்டை துரைமுருகனுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை, சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற போகிறார் அப்படின்ட்டு பெரிய அளவில் அது பேசப்படும் பொருளாக மாறிச்சு. சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை சார்ந்த அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ஒரு 2 காணொலிகள் போட்டிருந்தார். உண்மை என்னென்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே 2 முறை கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதே போல் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சாட்டை வலையொலியில் வரக்கூடிய எந்த கருத்துக்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற அறிக்கை ஏற்கனவே ஒரு நட வந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக, மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணனுக்கு வலதுகரம் போல் எப்போதும் அண்ணன் கூட இருந்து அண்ணனுக்கு உதவியாக, அண்ணனுக்கு உற்ற துணையாக அண்ணன் துரைமுருகன் அவர்கள் செயல்பட்டு இருந்தார். அது நமக்கு தெரியும். இப்போவும் அவர் அப்படி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த ஊடகங்கள் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி ஏதோ நாம் தமிழர் கட்சியில் சிக்கல் இருக்கிறது போலவும், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியேறப் போகிறார், பிஜேபியிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது போல் கதை கட்டியிருந்தாங்க. ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல சமயங்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நான் மிகவும் உண்மையானவன் என்பதை நிரூபிச்சிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆரம்ப காலத்தொட்டு நாம் தமிழர் கட்சியில் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அநேகமாக கல்யாண சுந்தரம் அண்ணனும் ராஜீவ்காந்தி அண்ணனும் இருந்த காலகட்டத்தில் அதற்கு அடுத்த நிலையில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மிகச்சிறப்பாகவே செயல்பட்டு இருந்தார், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய பயணங்கள் மொத்தமும் கட்சி பணியாக இருக்கட்டும், இந்த ஊடகத்திலையும் சரி, துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காகவே பெரிய அளவில் தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சில சொற்கள், ஒரு சில அந்த டாபிக்ஸ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை வலைகளுக்கும் தொடர்பு இல்லாமல் தான் இருக்கும். அது இயல்பாக ஊடகத்தோடைய வேலையே அதுதான். இப்போ அது ஒரு தமிழ் தேசிய வலையொலிங்கிறதுனால எப்போவுமே நாம் தமிழர் கட்சி சார்ந்த பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஊடகம்னு வந்துட்டோம்னா அதில் பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசலாம். ஆனால் முழுவதுமாக பேச முடியாது. ஏன்னா அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை, அன்னன்னைக்கு நடக்கிற அரசியலை அவர் ஊடகத்தில் பேசணும். அந்த சூழலில் எப்போதுமே நாம் தமிழர், எனக்கு தெரிஞ்சு 95% அவர் நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தான் போட்டுட்ருக்காரு. அந்த 5% கண்டென்ட்டு, அந்த டாபிக் பார்த்திங்கன்னா வேறு வேறு விடயங்களில் இருக்கும். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட ஊடகம் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு தனி ஊடகம் இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற பேரில் ஒரு ஊடகம் இருக்குது. இந்த 2 மட்டும்தான் கட்சிக்கு சொந்தமான ஊடகம். அது ஏற்கனவே அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் கூட சாட்டை வலையொலியை சார்ந்த எந்த தகவலும் அண்ணன் போடலை. காரணம் என்னென்னா, சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சாட்டை வலையொலிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் போல தான். அது அண்ணன் துரைமுருகன் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அண்ணன் துரைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டு இருக்காரு. அவர் மேடையில், நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேசும்போது அவருடைய கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சி கருத்துக்களாக இருக்குமே தவிர, மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வலையொலியில் பேசுகிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்களாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத அண்ணன் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா அண்ணனுக்கு சில தகவல்கள் போயிருக்கலாம். அண்ணன் இதெல்லாம் அவர் பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியாமலா பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறான். அது மற்றவங்களுக்கு அது புரிய வைக்கிறதுக்காக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதை ஒழிய நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் தமிழர் கட்சி என்பது அந்த குடும்பத்தில் சாட்டை துரைமுருகனுங்கிறத ஒரு உறவு. அவர் எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே அவர் உறவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விடயமே, ஏற்கனவே 2 முறை நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவரை வெளியேற்றிய போது
அவர் ஒவ்வொரு முறை வெளியேறும் போதும் அவர் சொல்கிற வார்த்தை ஒன்று தான், என் அண்ணன் என் மீதான ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னா அதை நானே ஏற்றுக்கிறேங்கும் போது நீங்கள் ஏன் எல்லாரும் கவலைப்படுறீங்க? நான் ஏற்றுக்கிறேன், என் மீது ஏதோ ஒரு தவறு இருக்கலாம், அண்ணனுக்கு அந்த செய்தி போயிருக்கலாம், என் மீதான தவறை அண்ணன் மதிப்பிட்டிருக்கலாம், அதுக்காக அண்ணன் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருங்கும்போது அதை நானே பெருசுப்படுத்தலை. எனக்கு அது பெருசாக தெரியல. காரணம் என்னென்னா, என் அண்ணன் என்னை தண்டிக்கிறார், என்னை ஒதுக்குறார் அப்படின்னா அதை அது சரின்னு நான் எடுத்துக்கிட்டு போகிறது தான் சரியாக இருக்குமே தவிர, நான் என் அண்ணனை விட்டு பிரியவோ, நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறவோ எந்த காலத்துலையும் சிந்திக்க மாட்டேன். என்னை நாம் தமிழர் கட்சி ஒதுக்கினால் கூட நான் நாம் தமிழர் கட்சிக்கு இறுதி வரை உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய கருத்தாக இருக்குது. ஏற்கனவே 2 முறையும் அப்படி தான் சொன்னார், இப்போவும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் ஒரே நிலைப்பாட்டில் சீராக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை நம்மளால் உணர முடியுது. சில இந்த முகநூல் பரப்புரையாளர்கள் இருப்பாங்க, அண்ணனை பிடிக்குங்குவாங்க, ஆனால் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஆதரவாளன்னு சொல்லுவான், ஆனால் ஏதாவது சின்ன சின்னதாக குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மனநோயாளிகளோட மத்தியில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள்லாம் பயணிக்கிறது பெரிய சிறப்பான விடயங்கள். அதை நாம் உணர்ந்துக்கணும். நாம் தமிழர் கட்சி என்பது பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், சிறு சிறு முரண்பாடுகள் வரதான் செய்யும். அதையெல்லாம் ஏதோ ஒரு பகை உணர்வு போல் பார்க்குறத தயவு செஞ்சு உறவுகள் நிறுத்திக்கணும். இப்போ நம்ம காளியம்மாக்கா விடயத்தையே நம்ம பார்த்தோம்னா, காளியம்மாக்காவை அண்ணன் பிசுறுன்னு பேசிட்டாருங்கிறது தான் இங்கே பிரச்சனையவே தொடங்குச்சு. அந்த பிரச்சனையில் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, காளியம்மாக்கா அண்ணன் துரைமுருகனை போல பேசியிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆரம்பத்தில். எங்கள் அண்ணன் ஏதோ தவறுதலான தகவல் கிடைச்சி என்னை சொல்லியிருக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் அண்ணன் எவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தாரு, எங்கள் அண்ணனால் தான் நான் இந்தளவுக்கு உயர்ந்து நிற்கிறேன். எங்கள் அண்ணன் பேசியிருந்தால் அது அந்த சூழ்நிலைக்கு பேசியிருக்கலாம், அதனால் இதை பெரிதுபடுத்த வேண்டாம், நானும் அதை பெருசாக நினைக்கல அப்படின்னு அக்கா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நிமிடத்தோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அக்கா இழுத்தாங்க. எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு, என்னை எங்கள் அம்மா கூட திட்டினதில்லை, எனக்கு மனசு வருத்தமாக போச்சு, அப்படி இப்படிலாம் அதை ஒரு 2 மாதம் இழுத்து கொண்டு போய் அதுக்கப்புறமும் உள்ளே ஒரு முழு மனதோடு வேலை செய்ய முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி நின்று அதுக்கப்புறம் தன்னை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற்றிக்கிட்டாங்க அக்கா. அந்த மாதிரிலாம் இல்லை அண்ணன் துரைமுருகன்ட்ட, அந்த மாதிரியான உணர்வுலாம் கொஞ்சம் கூட இல்லை. அண்ணன் தானே சொல்கிறாரு, சரி சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்ட்டு அவர் எளிமையாக அந்த விடயங்களெல்லாம் கடந்து போகும்போது நமக்கு அண்ணன் துரைமுருகன் மேலே மேலும் நல்மதிப்பு உருவாகுது. நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். பல பேர் கட்சியை விட்டு வெளில போயிட்டா தூத்துறான், அவதூறுகளை அள்ளி வீசுகிறான். அப்படிப்பட்ட இந்த துரோகம் நிறைந்த இந்த சமூகத்தில், துரோகம் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் சீமானுடைய அன்பு தம்பியாகவே எப்போதும் பயணிக்கிறது நமக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்துவதை தாண்டி அண்ணன் துரைமுருகன் மீது பெரும் நன்மதிப்பை உருவாக்குதுங்கிறது தான் உண்மை. உண்மையிலே இதை போல அக்கா காளியம்மாள் அவர்கள் இந்த சூழ்நிலைகளை கையாண்டிருந்தால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் அக்கா கண்டிப்பாக நிலைத்து உறுதியாக பயணிச்சிருக்கலாம். ஆனால் என்னென்னா, ஒவ்வொருத்தருடைய மனசை பொறுத்து தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உண்மையிலே தன்னுடைய அண்ணன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அண்ணன் சொல்கிறது சரியா தவறோ அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும். அதுதான் சரியான உணர்வாக இருக்கும். நீங்கள் அண்ணனாக ஏற்றுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட பெருசாக தான் தெரியும். அப்போது காளியம்மாக்கா அண்ணன் சீமான் அவர்களை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருந்தார், எந்த அளவுக்கு அண்ணனாக ஏற்றிருந்தார், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அண்ணன் சீமானை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அமையும். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் சாட்டை துரைமுருகன் எப்போதுமே அண்ணன் சீமானுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது தொடரணும். நாம் தமிழர் கட்சி ஒற்றுமையாக 2026 தேர்தலை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்லணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும். அண்ணன் சீமான் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு முதல்வராக, தமிழ்நாட்டு முதல்வராக முடிசூடணும். இதை நோக்கமாக கொண்டு நாம் எல்லாரும் ஒற்றுமையாக பயணிக்கணும். திராவிட கும்பல் எதை வேணும்னாலும் அள்ளி இறைக்கும். நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, உறுதியாக நிற்கணும். நன்றி.